ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம் பகவதி அன்னையின் பரிபூரண அனுகிரகம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு பதிவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்ரா பௌர்ணமி. ஒவ்வொரு மாதமும் ரொம்ப விசேஷத்தை கொடுக்கக்கூடிய மாதங்கள் தான். ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொரு விரத நாட்கள் நிறைய இருக்குது, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் இருக்குது. அதில் இந்த சித்திரை மாதம் அப்படின்னாவே அக்ஷய திருதியெல்லாம் வரக்கூடிய நாள், அல்ல குறையாதது. அந்த சித்திரை மாதத்தில் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. பௌர்ணமி அப்படின்னாவே விஞ்ஞான ரீதியாக வலிமையை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறது உண்டு. ஆன்மீக ரீதியாக இந்த பௌர்ணமியில் நம்ம செய்யக்கூடிய பூஜை, தியானம், ஜபம், செய்யக்கூடிய ஆன்மீக நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் உண்டு, அதுக்குண்டான ஒரு வலிமை கொடுக்கும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாள் பௌர்ணமி. இந்த பௌர்ணமி நன்னாளிலே பூஜை செய்யும்போது அம்பாளுடைய அனுகிரகம், குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து வழிபடுறது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது. சித்ரா பௌர்ணமி அப்படின்னாவே சித்திரகுப்தனுக்காக உகந்தது. ஆனால் அந்த சித்ரா பௌர்ணமியில் நம்ம என்ன கேட்டிங்க அப்படின்னா, உப்பு சம்பந்தப்பட்ட பொருள்லாம் எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த சித்ரா பௌர்ணமியில் விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்ராகுப்தனுக்கு அவருக்காக விரதம் இருக்கிறது இந்த நடைமுறையில் வரக்கூடியது. நம்ம செய்யக்கூடிய பாவங்கள், தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஒரு பாவங்களை எல்லாம் நீக்கி புண்ணியத்தை தரக்கூடியவர் இந்த சித்ரகுப்தன். அந்த நாளில் நம்ம விரதம் இருக்கும்போது உப்பு நீக்கிட்டு விரதமாக இருந்து வழிபடுறது, விரதம் இருந்து அன்னதானம் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். அதே போல் புளி சாதம், எலுமிச்சை சாதம், பால், இதை நைவேத்தியம் பண்ணுறது சுவாமிக்கு ரொம்ப விசேஷமானது. அன்றைக்கி அன்னதானம் போடுறது ரொம்ப சிறப்பு. அதுபோல் படிக்கின்ற குழந்தைகளுக்கு பேனா, அந்த கல்வி உபகரண பொருட்கள் இதெல்லாம் செய்யலாம். என்ன காரணம் அப்படின்னா, சித்ராகுப்தன் தன்னுடைய ஏட்டை கையால் எழுதுறன்றதுனால அந்த பேனாவிற்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை, அதை நம்ம பண்ணும்போது இந்த நம்மளுடைய செய்யக்கூடிய புண்ணியங்கள் எல்லாம் அந்த புண்ணிய கணக்கில், அந்த புத்தகத்தில் புண்ணிய கணக்கில் சேரும் என்பது ஐதீகம். அதனால் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி ஞானம் கிடைக்கும். அதே போல் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நமக்கும் ஒரு பாவ புண்ணியத்தில் வரக்கூடிய புண்ணியங்கள் அதிகம் சேரும், பாவங்கள் குறையும் அப்படிங்கிறது சொல்கிறது உண்டு. 11 தீபங்கள் அம்பாளுக்காக விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இது போல் ஒரு 3 வகையான எண்ணெய்களை கலந்து தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப சிறப்பானது. எருமைப்பால் தான் அன்றைக்கி சாப்பிட்ணும். அன்றைக்கி நம்ம பால் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா எருமையினுடைய பால் தான் சாப்பிடணும். ஏன்னா சித்ராகுப்தன் யமதர்மனுக்காக இருக்கக்கூடிய நாளுன்றதுனால மரண பயத்தை போக்கக்கூடியவர். ரொம்ப உடம்பு சரியில்லாத இருக்கிறவா, அந்த மாதிரி உள்ளவெல்லாம் இன்றைக்கி நம்ம விரதம் இருந்து வழிபடுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடல் பிடிகள்லாம் நிவர்த்தி ஆகும், மரண பயம் நீங்கும் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. அதுபோல் அன்றைக்கி உப்பு தானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம். நம்மளால் முடிஞ்ச உப்பு, பருப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் தானம் கொடுக்கறது அப்படின்றது ரொம்ப விசேஷமானது. என்ன ஒரு கூடுதல் தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பகவதி பீடத்தில் வருஷந்தோறும் நம்ம தீப பூஜை பண்ணுறோம். லோகக்ஷேமம் பரமானந்தம் அப்படின்னு சொல்கிறது உண்டு. லோகம் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பூஜையின் வழியாக நமக்கு ஒரு நல்லது கிடைக்கும் என்கிற வகையில் இந்த வருடம் நம்மளுடைய பகவதி பீடத்தினுடைய சார்பாக காசியில், ஏன்னா இப்போ இந்த போர்லாம் நடக்கிறது, நிறைய மன சங்கடங்கள்லாம் இருக்குது, விலைவாசி எல்லாம் ரொம்ப உயருது, நிறைய உடல் பிணிகள்லாம் நிறைய வந்துட்டுருக்கு. இதெல்லாம் வரக்கூடாது. உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கூட்டு பிரார்த்தனையாக இருந்து காசியில் கங்காவில் ஸ்நானம் பண்ணி நதியில் பூஜை செய்து உலகக்ஷேமத்துக்காக பூஜை செய்விக்கப்பட்டு காசி விஸ்வநாதர் தீபம் வணங்கி, அதுபோல் அன்னபூரணியையும் வணங்கி, அந்த அன்னபூரணியினுடைய சிலை வாங்கின்னு வந்திருக்கோம். பக்தர்களுக்கு, சுமங்கலிகளுக்கு கொடுக்கணும். ஏன்னா இப்போ காசி அப்படின்றது எல்லாரும் போக முடியாது. அது பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால் தான் போகலாம். நம்ம சொல்கிறோம் இல்லையா, காசிக்கு போனாலும் கர்மம் தொலையலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன அப்படின்னா, காசி அதை விட ரொம்ப உசத்தியானது. எல்லாரும் காசிக்கு போகக்கூடிய அந்த இது இருக்காது.
அப்படியே அது காசிக்கு போனாலும் புண்ணியம் கிடைத்தால்தான் அந்த காசிக்கு போக முடியும். அப்பேற்பட்ட காசியில அன்னபூரணி விக்கிரகங்கள், அதுபோல கங்கானுடைய தீர்த்தம், பூஜிக்கப்பட்ட காசி கயிறு, லக்ஷ்மி குபேரனுடைய சோழி, இதெல்லாம் சுமங்கலி பெண்களுக்கு புடவை. அன்றைய நாளில் பக்தகோடி பெருமக்களுக்கு அனைத்து பேர்களுக்கும் பகவதி பீடத்தில் அன்னதான பிரசாதம் வழங்கப்படுகிறது. இதெல்லாம் பூஜை செய்து அன்னைக்கு அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நமக்குடைய பகவதி பீடத்தில் மத்தியானம் 3 மணிக்கு தீப பூஜை வழிபாடு முடிந்து பெண்களுக்கு இதெல்லாம் கொடுக்குறோம். ஏன்னா இப்போ நான் சொன்னது போல் காசிக்கு எல்லாரும் போயிட முடியாது. அன்னபூரணி சிலை ஒவ்வொருனுடைய வீட்டிலேயும் பூஜை அறையில் இருக்கணும். ஏன்னா அன்னபூரணே சதாபூரணே சங்கரப்பிராண வல்லவே ஞான வைராக்கிய சித்தியர்த்தம் பிக்ஷாந்தேகீச்ச பார்வதி. நமக்கு என்னைக்கும் நம்ம கஷ்டப்படுறதெல்லாம் எது கஷ்டப்படுறோம் அப்படின்னா அந்த உருஜான் வயிற்றுக்காக தான் கஷ்டப்படுறோம். அதுக்கு அன்னதரித்திரம் இல்லாமல் என்னைக்கும் நமக்கு ஆகாரம் இருக்கணும், அஷ்டதரித்திரம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது அம்பாள் பார்வதி தேவி அன்னபூரணியாக அவதாரம் எடுத்து அன்னத்தை கொடுத்த நாளும் இந்த சித்திரை மாதம்தான். அதனால் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அந்த சித்ரா பௌர்ணமியில் அன்னபூரணியினுடைய விக்கிரகம் எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த பூஜை செய்யப்பட்ட கங்கா தீர்த்தம் எல்லாருடைய வீட்டிலையும் தெளிச்சுக்கணும். எல்லாரும் அதை ஸ்நானம் பண்ணணும், குளிக்கணும். சுமங்கலி பெண்களுக்கு புடவை வஸ்திரம் கொடுக்கணும். மங்கள பொருட்கள் வளையலேருந்து மஞ்சள் குங்குமத்திலேருந்து பூஜை செய்யப்பட்ட மஞ்சள் கயிறுலேருந்து எல்லாமே பெண்களுக்கு கொடுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு பெண்கள் பூஜை செய்யும் போது அவரவனுடைய குடும்பங்கள், அவருடைய குழந்தைகள், அவருடைய கணவர் மற்றும் உறவினர்லாம் நன்னா இருக்கணும் அப்படின்றதுக்காக சுமங்கலிகளை வச்சு பூஜை பண்ணுறோம். அதனால் அந்த பூஜையில் பக்த கோடிகள் கலந்துக்கலாம். அன்பர்கள் எல்லாரும் பக்கத்தில் எல்லார்கிட்டையும் சொல்லலாம். ஆனால் முன்னாடியே பதிவு பண்ணிக்கணும். நீங்கள் பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இத்தனை பேர் வரா அப்படின்றது நமக்குள்ளேயே ஒரு கணக்கு வச்சுக்கணுன்றதுக்காக தான். அதனால் பூஜையில் கலந்துங்க. வருகின்ற சித்திரை மாதம் 18ஆம் தேதி 1/5/2026 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கெல்லாம் பூஜை நடக்கும். தீப பூஜை 3 மணிக்கெல்லாம் பூஜை நடக்கும். தீப பூஜை. தீபம் அப்படின்னா இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதை ஒரு அடிப்படையாக கொண்டு தீப பூஜை நடைபெறுகிறது. இந்த தீப பூஜையில் இப்போ நான் சொன்ன பொருட்கள்லாம் பக்தர்களுக்கு கொடுக்குறோம். அதனால் அந்த பூஜையில் கலந்துட்டு அம்பாளுடைய அனுகிரகத்தையும் பெரியோர்களுடைய ஆசீர்வாதத்தையும் நம்மளுடைய பிரார்த்தனையும் நம்ம வேண்டிக்கிறோம். இதனால் உலகம் மென்மேலும் க்ஷேமமாக இருக்கணும், எந்தவித குறையில்லாமல் சகல சௌபாக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பகவதி பீடத்தினுடைய சார்பாக தொடர்ந்து இது போல் பொது காரியங்கள், சமூக காரியங்கள்லாம் அம்பாளுடைய அனுகிரகத்தில் பண்ணின்னு இருக்கோம். தீர்த்தம் கொடுக்குறோம். அதாவது மூலிகை தீர்த்தம், பதிமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பட்டை. அந்த பதிமுக பட்டையிலிருந்து அதை நம்ம கொதிக்க வச்சு அந்த நீரை எல்லாருக்கும் கொடுக்குறோம். உடல் பிடிகள், சூட்டை தணிக்கக்கூடியது, உடலுக்கு ரொம்ப நல்லது விஞ்ஞான ரீதியாக. இது எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் இந்த சமூக பணி என்பது ரொம்ப சிறப்பானது. அது இந்த சித்திரை மாதத்தில் பண்ணின்னு இருக்கோம். தொடர்ந்து பண்ணுவோம். அதுக்கு அம்பாளுடைய அனுகிரகமும் பெரியோர்களுடைய நல்லாசியும் நமக்கு தேவை. அதனால் இந்த பூஜையில் கலந்துட்டு உங்களுடைய குறைகள் நிவர்த்தி ஆகணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறோம். இந்த பூஜையில் சுமங்கலி பூஜையில் கலந்துக்கிறதும் பௌர்ணமி பூஜை கலந்துக்கிறதுக்காக திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கணும், புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் புத்திரபாக்கியம் உண்டாகணும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும், குழந்தைகள் நல்ல கல்வி ஞானத்தோடு படித்து நல்ல நிலைக்கு வரணும், நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வமாக இருந்து அம்பாளுடைய அனுகிரகம், பகவதியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ஜெய் பகவதி. கோட்டை பகவதி பீடம், பகவதி சுவாமிகள்.